ஏசப்பா, இந்த சின்ன பிள்ளை இதயத்தில் வாங்கப்பா. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏசப்பா, இந்த சின்ன பிள்ளை இதயத்தில் வாங்கப்பா. ஜெபிக்க தெரியல ஏசப்பா, எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க ஏசப்பா. ஜெபிக்க தெரியல ஏசப்பா, எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க ஏசப்பா. உமக்காய் வாழ ஆசை ஏசப்பா, உம் அன்பை சொல்ல ஆசை ஏசப்பா. உமக்காய் வாழ ஆசை ஏசப்பா, உம் அன்பை சொல்ல ஆசை ஏசப்பா. எல்லாமே நீங்க தான் ஏசப்பா, என் இதயத்தில் நீங்க தான் ஏசப்பா. எல்லாமே நீங்க தான் ஏசப்பா, என் இதயத்தில் நீங்க தான் ஏசப்பா. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏசப்பா, இந்த சின்ன பிள்ளை இதயத்தில் வாங்கப்பா. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் ஏசப்பா, இந்த சின்ன பிள்ளை இதயத்தில் வாங்கப்பா. ஜெபிக்க தெரியல ஏசப்பா, எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க ஏசப்பா. ஜெபிக்க தெரியல ஏசப்பா, எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க ஏசப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாலை தியானத்திற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காயங்கள் என்று சொல்லும்போது மனக்காயத்தை பற்றி நாம் கடந்த வாரம் தியானித்தோம். இன்று உடலிலே ஏற்படுகின்ற காயங்கள், உடலில் ஏற்படுகின்ற வேதனைகள், ஒருவேளை சரீரத்தில் வேதனையோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காயங்களை பற்றி சொல்லும் பொழுது எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் 13ஆம் வசனத்திலே உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. ஒருவேளை உடலிலே வேதனையோடு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என்னுடைய நோயை யார் குணமாக்குவார், என்னுடைய வேதனையை யார் போக்குவார், என் வலியை யார் நீக்குவார், என் காயம் எப்படி ஆறும், என் புண் எப்படி ஆறும் என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். மருத்துவரால் கைவிடப்பட்ட உங்களுக்கு தன்னுடைய வல்லமையினாலே ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய மாணவி ஒருத்தி முகத்திலே பயங்கர தழும்புகள் ஏற்பட்டு வேதனையோடு காணப்பட்டாள். நான் அவளுக்கு சொன்னேன், நான் உனக்கு ஒரு எண்ணெயை தருவேன். இதை அவள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவள் அல்ல, இருந்தாலும் நான் நன்றாக ஜெபித்து விட்டு நான் அவளுக்காக அந்த எண்ணெயை கொடுத்த பொழுது அவள் அதை போட்டு 2-3 நாட்களுக்குள் அவளுடைய முகம் மிக பொலிவோடு, ஒரு எந்த தழும்பு வந்ததற்கான அடையாளம் இல்லாமல் அவள் சுகமானாள். இன்று அவள் காவல்துறையிலே பணியாற்றி வருகிறாள். பாருங்கள், ஆண்டவரால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள உங்களை குணமாக்க முடியும். மருத்துவர்களால் நீக்க முடியாத நோயையும் இயேசுவால் தன்னுடைய வல்லமையினால் நீக்க முடியும். அதை மறந்து போகாதீர்கள். ஒருவேளை உங்கள் காயங்கள் கொடிதாய் இருக்கலாம், உங்கள் புண்கள் ஆறாததாய் இருக்கலாம், மற்றவர்கள் இதன் நிமித்தமாக உங்களை தள்ளி வைத்திருக்கலாம். அதனால் இயேசு உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு பெண் தன்னுடைய ஆசிகளை எல்லாம் வைத்தியருக்கு செலுத்தி சற்றேனும் குணமாக முடியாமல் இருந்த பொழுது
அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயும் தொடுவேன் என்று வஸ்திரத்தை தொட்டபோது இயேசுவின் வல்லமையினாலே அவள் ஒரு நொடி பொழுதிலே சுகமானாள். 38 வருட வியாதியஸ்தனை இயேசு சுகமாக்கினார். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக நடமாடிய பொழுது அவர் சுகமாக்காத வியாதியஸ்தரே கிடையாது, அவரால் நீக்க முடியாத வியாதியே கிடையாது. இன்று அதே இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆபே நான் மரணத்திற்கும் பாலத்திற்குரிய திறவுகளை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்று உங்கள் இல்லத்திலே உங்கள் அறையிலே இயேசு கடந்து வருவார். உங்கள் நோயை குணமாக்குவார், உங்கள் வலியை போக்குவார், உங்கள் வேதனையை நீக்குவார். விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்பீர்களா? அன்று அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கினீரே, 38 வருட வியாதியஸ்தனை கூட குணமாக்கினீரே, என்னையும் குணமாக்கும் என்று கெஞ்சுவீர்களா? உங்கள் உடல் காயங்களை இயேசு குணமாக்குவார். நாம் ஜெபிக்கலாமா? வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே கரங்களை வைத்து உங்கள் உடல் காயங்களை இயேசு குணமாக்கும்படி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பின் பரம தகப்பனே, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னோடு சேர்ந்து வியாதி உள்ள இடத்திலே, காயம் உள்ள இடத்திலே, புண் உள்ள இடத்திலே தங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் புண்களும் காயங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் காயங்களும் புண்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி. தொட்டு சுகமாக்கும் சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.